ஆன்மீகம்ங்கிறது உங்களுடைய உள்தன்மை சார்ந்தது. வெளிக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை. நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ சாப்பிட்லாம், என்ன உடை உடுத்துறீங்களோ உடுத்தலாம், உங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கோ இருக்கலாம். அதுக்காக ஒரு ஒரு ஒழுங்கு இல்லாத வாழ்க்கை முறை இருக்குது அப்படியான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. அது சரியான வாழ்க்கை முறையாக இருக்கும். அது ஒழுங்கு இல்லாத வாழ்க்கை முறையாக இருந்தால் கூட சரியாயிக்கும் நீங்கள் இதில் பயணிக்கும் போது. உதாரணமாக நீங்கள் ஒரு ட்ரிங்க்ஸ்க்கு அடிக்ட் ஆகியிருக்கீங்க, ஏதோ ஒரு போதைப் பொருளுக்கு அடிக்ட் ஆகியிருக்கீங்க, இல்லை ஏதோ ஒரு சில கெட்ட பழக்கத்தால் குடும்பத்தில் ஒரு சண்டை சச்சரவு பிரச்சனை அப்படின்னா அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சரியாயிக்கும். அந்த அத்தனை பழக்கத்துலேருந்து வெளியில் வந்துடுவீங்க. உங்களுடைய குடும்பத்தோட ஒழுங்கான ஒரு வாழ்க்கை முறை போகும். நீங்கள் இயல்பாக உங்கள் வாழ்க்கையை உங்கள் மனைவி உங்கள் குழந்தையோடு கொண்டாடிக்கிட்டு உங்களுக்கு கொடுத்த வேலையை கொண்டாட்டமாக செய்துக்கிட்டு அந்த ஜீவன் முக்தி நிலையை அடைஞ்சிக்கிட்டு இந்த வாழ்க்கை பயணத்தில் பயணிப்பீங்க.